ஹாய் காய்ஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம டோக்கியோக்குள்ள அனிமி சீசன் 2 எபிசோட் 5 தான் பார்க்க போறோம். அதனால இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எபிசோட்ஸை பார்க்கலனா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, அதை யூஸ் பண்ணி போய் ஒன்ஸ் டீடைலா பார்த்துட்டு வந்துருங்க. அப்பதான் இந்த எபிசோட்ல நான் கொடுக்க போற சின்ன சின்ன டீடைல்ஸ் எல்லாத்தையும் உங்களால தெளிவா புரிஞ்சுக்க முடியும். சோ பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்புறம் அப்படியே ஆல்ரெடி பார்த்தவங்க நம்ம சேனலுக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணாம இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்றாதீங்க. அதுக்கு பதிலா இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து முடிச்சுட்டு நம்ம சேனல்ல இருக்கக்கூடிய மத்த வீடியோ எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்க. அப்போ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை ஆல்ல வச்சுக்கோங்க. அது கூட சேர்த்து நம்ம சோஷியல் மீடியாவோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அதை யூஸ் பண்ணி ஃபாலோ பண்ற மாதிரி இருந்தாலும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது இன்ஃபினிட்டி அனிமேஷன் சேனல். வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம இந்த எபிசோடுக்குள்ள போயிடலாம். சோ இந்த எபிசோட் ஓபன் பண்ணதும் சிசிஜி மூலமா நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு மிடில் ஸ்கூல்ல தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம பார்த்தோம் இல்லையா, ஒரு ட்வின் சிஸ்டர்ஸ் கோலா இருக்காங்களே, அவங்க ரெண்டு பேருமே இந்த இடத்துல தான் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அது போக இவங்களுக்கு கிளாஸ் எடுத்துட்டு இருந்ததும் நம்ம அம்மான் தான். ஏன்னா சிசிஜில இருக்கிற எல்லாருமே வெறும் கோல்ஸ் மட்டும் கொள்றது கிடையாது, இந்த மாதிரி சில நல்ல விஷயங்களும் சொல்லி தராங்க. இருந்தாலும் இந்த இடத்துல மோஸ்ட்லி சொல்லி தரக்கூடிய விஷயம் என்னன்னா, கோல்ஸை நம்ம எப்படி கொள்ளணும், அதுங்கள்ட்ட இருந்து எப்படி நம்மள காப்பாத்திக்கணும், அது போக அதுங்க நம்மளுக்கு முன்னாடி வந்தா என்ன பண்ணணும், இப்படின்னு நிறைய கோல்ஸ் சம்பந்தமான விஷயங்களை தான் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த பசங்க எல்லாருமே ஏதோ ஒரு விதத்தால கோல்ஸால பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அதாவது அப்பா அம்மாவை கொண்டு இருக்கலாம், இல்ல வீட்டுல இருக்கக்கூடிய யாராவது தம்பி தங்கச்சிங்களை கொண்டு இருக்கலாம், அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பாதிப்பு. சோ அப்படிப்பட்டவங்கள தான் இந்த ஆஃபனேஜ்ல கொண்டு வந்து இவங்க சிசிஜிக்காக வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது அம்மானை எப்படி சின்ன வயசுல கூட்டிட்டு வந்து இந்த இடத்துல வளர்த்து ஒரு இன்வெஸ்டிகேட்டரா மாத்தி இப்ப கோல்ஸை கொல்லக்கூடிய ஒரு கை தேர்ந்த ஆளா மாத்தி இருக்காங்களோ, அதே மாதிரி தான் இவங்களையும் கோல்ஸை கொல்லக்கூடிய ஒரு இன்வெஸ்டிகேட்டரா மாத்துறதுக்கான நிறைய மைண்ட் வாஷ் வேலை எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா இதெல்லாம் பத்தி இவங்களுக்கு எதுவுமே தெரியாது இல்லையா. அதனால அம்மான் சொல்ற விஷயத்த எல்லாத்தையும் கேட்டுட்டு ஐயா சூப்பர் சூப்பர்னு கையை தட்டிட்டு கிளாஸ் முடிச்சு போற நேரத்துல இந்த ட்வின் சிஸ்டர்ஸும் இன்னும் ஒரு பொண்ணும் வந்து அம்மான் கிட்ட பேசுறாங்க. ஏன்னா அம்மான் மத்த இன்வெஸ்டிகேட்டர் மாதிரி ரூடெல்லாம் பேச மாட்டான். எப்பவுமே பாசமா எல்லாம் இருக்கட்டும், ஹியூமனிட்டி ரொம்ப முக்கியம், கோல்ஸ்லயும் சில நல்லவங்க இருக்காங்க, அப்படி இப்படின்னு சில அட்வைஸ் எல்லாம் போடுவான் இல்லையா. அதனாலதான் இவன் பேசுறத கேட்ட உடனே இவங்க கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆயிட்டு, சார் உங்களை மாதிரி ஒரு இன்வெஸ்டிகேட்டரா மாறணும் சார், அதுக்கு என்ன சார் பண்ணணும்னு கேட்கவும், இங்க பாருங்கம்மா, நீங்க ஒண்ணுமே பண்ண தேவையில்ல, உங்க மனசுல நல்லதை நினைங்க, எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைங்க, அது போதும், நீங்க ஒரு நல்ல இன்வெஸ்டிகேட்டரா மாறுவீங்கன்னு சொல்லி நல்லா இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இந்த கிளாஸ்ல இருக்கக்கூடிய ஒருத்தவன் மட்டும் தன்னுடைய மனசுக்குள்ள ஆமா மனசை வச்சுக்கிட்டு மாங்காய் கூட வாங்க முடியாது, இறங்கணுமா அடிச்சமா கொன்னமான் இருக்கணும்னு அப்படியே இவங்களுக்கு ஆப்போசிட்டா இருக்கிறான். அது வேற யாரும் இல்ல, இந்த ஷூஷு பயப்புல. இருந்தாலும் ஒரு கட்டத்துல இந்த ட்வின் சிஸ்டர்ஸ் கூட இருந்த ஒரு பொண்ணு இருக்கா இல்லையா, அவ கொஞ்ச நாள்லயே இறந்து போயிட்டா. இப்படி இறந்து போனவளை நினைச்சு இவங்க ரெண்டு பேருமே ஃபீல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கும் போது எப்பயும் போல ஷூஷு தனியா அந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு இருக்கவும், என்னப்பா நீ கிளாஸ்ல இருக்கும் போது மத்தவங்கள்ட்ட பேச மாட்டான்னு நினைச்சோம், அவருடைய ஃபியூனரல் கூட நீ வரலையே, அப்படின்னாப்பா அவ மேல கோவன்ற மாதிரி கேட்க, என்னதே கோவமா, அதெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது, எனக்கு பர்சனலா அந்த இடத்துக்கு வரதுக்கு பிடிக்கல. ஏன்னா சாவுன்றது எல்லாருக்குமே இயற்கை, நாளைக்கு நீ சாவலாம், நான் சாவலாம், ஏன் இந்த நிமிஷமே கூட சாவலாம், அதனால அதெல்லாம் நினைச்சு வருத்தப்பட்டுக்குன்னு ஃபீல் பண்ணி இருக்க முடியாது. ஜாலியா இருந்தோமா, சந்தோஷமா வாழ்க்கைய வாழ்ந்தோமான்னு போய்கிட்டே இருக்கணும்ன்ற மாதிரி அவன் சொல்லவும், என்னடா நீ இப்படி பேசிக்கிட்டு இருக்க, ஒரு உயிர், அந்த உயிர் போயிருக்கு, அதுக்கான மரியாதை கொடுக்கறதுக்காக நீ வந்திருக்கலாம்ன்ற மாதிரி திரும்ப இவங்க கேட்க, என்னது உயிரா, உயிர்லாம் என்னுடைய அதுக்கு சமம், அதனால தேவையில்லாம என்கிட்ட பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம போய் உங்களுக்கு வேலை இருந்தா பாருங்கன்ற மாதிரி சொல்லவும் இவங்களுக்கு செம கோவம் வந்துருச்சு. இருந்தாலும் இவங்க கிட்ட எதுக்கு நம்ம கோவத்தை காட்டிக்கிட்டு நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு கிளம்புவோம், இவங்க ரெண்டு பேரும் கிளம்பி போயிட்டாங்க. ஆனா இந்த ஷூஷு பயப்புள்ள இங்க உட்காந்து என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கானா, புத்துக்குள்ள இருந்து வரக்கூடிய அந்த எறும்புலாம் இருக்கும் இல்லையா, அந்த எறும்பை கொன்னு விளையாண்டுகிட்டு இருக்கிறான். சோ இப்படி ஒரு புரூட்டலான ஒரு கொலகார மைண்ட் இருக்கக்கூடியவன் தான் அந்த ஷூஷோ. ஆனா இப்ப இவன் கிட்ட தான் கோலா மாதிரி இருக்கக்கூடிய இந்த ரெண்டு பொண்ணுங்களும் மாட்டிக்கிட்டாங்களே, அதனால என்ன ஆக போகுதுன்றத இப்ப பிரசன்ட் டைம்ல பாப்போம். சோ இப்ப பிரசன்ட்ல தான் கூட படிச்ச ரெண்டு பொண்ணுங்களும் கோல்ஸா மாதிரி இருக்கிறத பார்த்ததுல இருந்து இவன் வெறி பிடிச்ச மாதிரி உங்களை நான் கொல்ல போறேன்னு இவங்க கூட ஃபைட் பண்ணிக்கிட்டே இருக்கப்போ ஒரு கட்டத்துல இவன் கையில வச்சிருக்கக்கூடிய ஆக்ஸை இவங்க தட்டி விட்டுட்டு இவனை கொல்றதுக்காக ரொம்ப பக்கத்துல வந்துட்டாங்க. ஆனா இவனுக்கு எதுவும் ஆகல, இதுல இருந்த ஒரு பொண்ணுடைய கண்ணு மட்டும் போயிடுச்சு. என்னடா இந்த பையகிட்ட கத்தி இருந்திருக்குது, அதனால எப்படி இது உன்னால முடிஞ்சது, உன்கிட்ட தான் எதுவுமே இல்லன்ற மாதிரி இவங்க கேட்கவும், யாருமா சொன்னா என்கிட்ட எதுவுமே இல்லன்னு, எனக்கு பிடிச்சதே என்னுடைய குட்டி கத்தி தானு, இவனுடைய சட்டைக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு 30-40 கத்தியை சொருவி வச்சிருக்கான். அதனால இந்த கத்தி எல்லாத்தையும் எடுத்த உடனே ஓகே உங்களுக்கான டைம் வந்துருச்சு, முடிஞ்சா என்கிட்ட தப்பிச்சுக்கோங்கன்னு இவன் ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ண அந்த பொண்ணை தான் போயிட்டு கொடூரமா அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். ஏன்னா இந்த பொண்ணுடைய கண்ணுலயே இவன் அட்டாக் பண்ணதுனால இவளால சரியா இவனை பார்க்கவும் முடியல, அட்டாக் பண்ணவும் முடியல. அதனாலதான் இவளை நம்மளால ஈஸியா கொல்ல முடியும், இவங்க கிட்ட இருக்கக்கூடிய கத்தி எல்லாத்தையும் வச்சு இவளை உடம்புல அங்கங்க குத்தி இவளுடைய அந்த காக்குனையை மறைய வைக்க, இவளுடைய தங்கச்சிக்காரி இருக்கா இல்லையா, அவ வேகமா வந்து நான் உன்னை காப்பாத்துறேன்னு அட்டாக் பண்ண வருவா. ஆனா அதுக்குள்ள இவன் கீழே போட்ட அந்த ஆக்ஸ் கிட்ட போனதுனால வாடிய மச்சி வாழைக்காய் பஜ்ஜின்னு வாழைக்காயை வெட்டுற மாதிரி சதக்குன்னு ஒரு வெட்டி போட்டான். ஆனா இவங்க ரெண்டு பேரையும் முழுசா கொள்ளணும்னு நினைக்காததுனால இவளுக்கு அந்த அளவுக்கு பெருசா அடிபடல. ஏன்னா இவங்க எப்படி கோலா மாறினாங்கன்னு இவனுக்கு தெரியாது இல்லையா, அதனாலதான் அதை பத்தி இவங்க வாயாலே நம்ம சொல்ல வைக்க
வைக்கணும்ன்றதுக்காக இவங்களை கொல்றதுக்கு பதிலா ஒரு சைக்கோ பார்த்து எந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணுவானோ அந்த அளவுக்கு டார்ச்சர் அட்டாக்க பண்ணிக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம நான் ஒரு விஷயத்தை ஃபர்ஸ்டே சொல்ல மறந்துட்டேன். என்னன்னா அந்த ஒயிட் ஹேர் பொண்ணு இருக்கா இல்லையா, இவ தங்கச்சி, பிளாக் ஹேர் இருக்கிறவ அக்கா. சோ இப்படி இருக்கும்போது இந்த சைக்கோ பார்த்து அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுல இந்த தங்கச்சிக்காரிக்கு ரொம்பவே அடிபட்டு இருக்கும். அதனால ஒரு கட்டத்துல இங்க பார், கோல்ஸா மாறினவங்கள பார்த்தாலே உனக்கு மான்ஸ்டர் மாதிரி தெரியுதுல்ல, ஆனா உண்மை என்னன்னா இங்க இருக்கக்கூடிய கோல்ஸ் மான்ஸ்டர் கிடையாது. அதுக்கு பதிலா அவங்களை கொல்லணும், மக்களை காப்பாத்தணும்னு நல்லவன்ற ஒரு போர்வையை போத்திக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த சிசிஜி ஆர்கனைசேஷன் தான். அதனால இப்ப நான் சொல்றத மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, நீ வேலை செஞ்சிட்டு இருக்கக்கூடிய இந்த சிசிஜி தான் ரியலான மான்ஸ்டர்னு சொல்லிட்டு அடுத்த செகண்டே இந்த பொண்ணு என்ன பண்ணிட்டா, தன்னுடைய தங்கச்சியை தூக்கிக்கிட்டு இங்க இருந்து ஓடி போயிட்டா. இதனால ஷூஷுவும் சரி ஓகே பின்னாடியே போவானான்னு பார்த்தா அதுதான் பண்ணல. ஏன்னா இவன் கிளாஸ்ல இருக்கும்போது இவங்க கிட்ட என்னதான் பேசலனாலும் இவங்களெல்லாம் இவனுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஆனா இவனுடைய கேரக்டருக்கு சென்டிமெண்டா பேசினாலாம் செட் ஆகாதுன்றதுனாலதான் மத்தவங்க கிட்ட இவனுடைய மனசுல இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ஷேர் பண்ணிருக்க மாட்டான். அதனாலதான் இவங்க இந்த இடத்துல போக விட்டுட்டு இவங்க எப்படி கோலா மாறினாங்கன்றத பத்தி இவன் யோசிச்சுக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் அம்மா நிறைய பேர்கிட்ட மாட்டிட்டு இருந்தா இல்லையா, அந்த இடத்துல என்ன ஆச்சுன்றது நம்மளுக்கு காட்டல. அதுக்கு பதிலா இவங்க ரெண்டு பேரும் தப்பிச்சுட்டாங்கன்ற விஷயத்தை தான் நம்மளுக்கு காட்டுறாங்க. அது மட்டும் இல்லாம அகிராவுக்கு இப்ப ரொம்பவே அடிபட்டு இருக்கிறதுனால வெளியில போய் சண்டை போடலான்னு பார்த்தா இவளுக்கு தான் அதிகமான பாதிப்பு வரும். அதனாலதான் அம்மா எப்படியாச்சும் ஒரு சேஃபான ஒரு இடத்தை கண்டுபிடிக்கணும்னு ஒரு டோரை திறந்துட்டு உள்ள வர பார்த்தா இந்த இடத்துல தப்பிச்சு வந்த அந்த ரெண்டு பொண்ணுங்க இருக்கிறாங்க. அதனால இந்த பொண்ணுங்களான்ற மாதிரி இவனும் பார்க்க இந்த பொண்ணுங்களும் இவரான பார்த்துட்டு கொஞ்சம் பயத்துல இந்த இடத்துல திரும்ப ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இந்த பொண்ணுங்க தான் கோல்ஸா மாறிட்டாங்க இல்லையா. அப்படி இருக்கும்போது சிசிஜில இருக்கக்கூடிய நம்ம அம்மான்னு பார்த்தா என்ன செய்வான், ஒரே அடியா போட்டு தள்ளிடுவான். அதனாலதான் நம்மளுக்கு வேற வழியில இங்க இருந்து ஓடி ஆகணும்னு திரும்பவும் இந்த பொண்ணு தன்னுடைய தங்கச்சியை தூக்கிட்டு ஓட ஆரம்பிச்சுட்டா. ஆனா அதுக்குள்ள அம்மான் இந்த ரெண்டு பொண்ணுங்க யாருன்றத தெரிஞ்சுக்கிட்டான். ஏன்னா இந்த ரெண்டு பொண்ணுங்களும் கிளாஸ்ல ரொம்பவே இன்டெலிஜென்ட். அது போக இவங்க கிட்ட நிறைய டவுட்ஸ் எல்லாம் கேட்பாங்கன்றதுனால நல்லாவே இவனுக்கு ஞாபகம் இருக்குது. இருந்தாலும் இதை பத்தி எதுவுமே அகிரா கிட்ட சொல்லாம டைரக்டா இவளை கூட்டிட்டு இந்த இடத்துல கிளம்பி போகும்போது தான் இவனுடைய மனசு முழுக்க ஒரே ஒரு கொஸ்டின் ஓடிக்கிட்டு இருக்கு, எப்படி அந்த பொண்ணுங்க கோல்ஸா மாறினாங்க. ஏன்னா அந்த பொண்ணுங்க ரெண்டு பேருமே எப்படி உங்கள மாதிரி ஒரு இன்வெஸ்டிகேட்டர் அவரது தான் கேட்டாங்க இல்லையா. அதனாலதான் எப்படி இந்த பொண்ணுங்க கோலா மாறினாங்கன்னு இவனுக்குள்ள ஒரு பெரிய குழப்பத்தோட யோசிச்சுக்கிட்டே அகிராவை கூட்டிட்டு இந்த பக்கம் போயிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் அயோட்டோவும் யூகினோரையும் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க இல்லையா. அங்க என்ன ஆச்சுன்னு பார்த்தா இந்த இடத்துல ஃபைட் கொடூரமா போயிட்டு இருக்குது. ஏன்னா இவன் முன்னாடி ஆர்மரை பார்த்துட்டு கொஞ்சம் ஷாக்கா இருந்திருப்பான். ஆனா இப்ப அப்படி கிடையாது. ஆர்மரா இருந்தாலும் பரவாயில்ல, எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, ஒய்யால இன்னைக்கு உன் மண்டையை பொழக்காம விட மாட்டேன்னு அயோட்டோ தன்னுடைய காகுனையை வச்சு என்னதான் அட்டாக் பண்ணலாம் ட்ரை பண்ணாலும் இவர்கிட்ட இருக்கக்கூடிய ஆர்மர் கொஞ்சம் அட்வான்ஸ்டா இருக்கிறதுனால அசால்ட்டா இது மூலியமா தடுத்துட்டு இவருடைய குயின் கே வெப்பன் மூலியமா அசால்ட்டா இவனுடைய காகுனைவை வெட்டி கிடாசுறாரு. ஏன்னா டோக்காவுடைய காகுனைவா இருந்தாலும் சரி இவனுடைய காகுனைவா இருந்தாலும் சரி ரெண்டுமே கிளாஸ் டைப் காகுனை. சோ அப்படி இருக்கும்போது யாராச்சும் ஒருத்தவங்க ஃபோர்ஸ் கொடுத்து அட்டாக் பண்ணாங்கன்னா ஈஸியாவே உடைச்சிடலாம். அதனாலதான் இவர் அசால்ட்டா இவனுடைய காகுனையை உடைக்கவும் இவனுடைய அந்த கோல் பவர் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா ட்ரெயின் ஆக ஆரம்பிக்குது. அதனால இவனை நம்ம இப்ப உடனே கொல்ல வேணாம், அதுக்கு பதிலா கொஞ்சம் டைம் கொடுத்து திரும்ப இவனை ரெக்கவர் பண்ணி சண்டை போட வச்சு அதுக்கப்புறம் கொள்ளலான்னு நிராயுத பாணி டெக்னிக்கை இவர் யூஸ் பண்றாரு. அதாவது நிறைய பேர் சொல்லுவாங்களே நிராயுத பாணியா இருக்கிறவனை நம்ம அட்டாக் பண்ண கூடாதுன்னு. அதே மாதிரி தான் இவனுடைய காகுனை திரும்ப ரெக்கவர் ஆகிறதுக்கு ஒரு 2 to 3 மினிட்ஸ் எடுத்துக்கொண்டதுனால கொஞ்சம் இவர் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கவும் இவன் டக்குனு எழுந்து காகுனை ரெக்கவர் ஆகிறதுக்குள்ள அட்டாக் பண்றான். பட் இந்த அட்டாக் ரொம்பவுமே பொறுமையா சின்ன குழந்தைங்க குத்துற மாதிரி இருந்திருக்கும். ஏன்னா இவர் நினைச்சதை விட இவனுடைய காகுனையை உடைச்சதுக்கு அப்புறம் இவன் ரொம்பவே வீக் ஆயிட்டான். அதனால இப்படி லைட்டா குத்துருமா அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழ இப்படி ஒரு சவுண்ட் கேட்டதும் என்ன ஆச்சுன்னு இவர் மேல பார்த்தா இவரை நோக்கி எக்கச்சக்க காகுனி வந்திருக்கும். அதனால இதை பார்த்ததும் ஜஸ்ட் மிஸ்ல இந்த காகுனியில இருந்து தப்பிக்க யார இந்த அட்டாக்க பண்றான்னு பார்த்தா செம்ம வேகமா இந்த இடத்துல ஒரு கோல் மூவ் ஆகிக்கிட்டே இருக்குது. அதனால யாருன்னு பார்க்கும்போது தான் தெரியுது இது ஒன் பேட்ச் கோல், அதாவது நம்ம காணிக்கை. இருந்தாலும் இவனை பத்தி நம்ம கேதர் பண்ண டேட்டால இவன் இந்த அளவுக்கு மூவ் பண்ணுவான்னு போடவே இல்லையே. அப்படி இருக்கும்போது எப்படி இவனால இந்த அளவுக்கு வேகமா மூவ் பண்ணிக்கிட்டு நம்மள அட்டாக் பண்ண முடியுதுன்ற மாதிரி பார்க்கும்போது தான் இவருக்கே தெரியுது இவன் காகுஜாவை வெளியில கொண்டு வந்திருக்கிறான்னு. அதனால இவனுடைய இந்த காகுஜா பவரை பார்த்ததும் சரி ஓகே நம்மளால சமாளிக்க முடியாதுதான், இருந்தாலும் முடிஞ்சதை ட்ரை பண்ணுவோன்னு தன்னால முடிஞ்ச அளவுக்கு இவர் சமாளிக்கலாம்னு பாக்குறாரு. பட் ஒரு கட்டத்துல இவன் தூக்கி அடிக்கவும் இன்னும் தைரியம் இருந்ததுன்னா ஒய்யால என்னைய தூக்கி அடிச்சிருப்ப, நான் யாருன்றதை இப்போ உனக்கு காட்டுறேன்டான்னு இவர் இது வரைக்கும் எக்கச்சக்க கோல்ஸ் கூட சண்டை போட்ட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதை வச்சுக்கிட்டு அசால்ட்டா இவனுடைய அட்டாக்க டாச் பண்ணது மட்டும் இல்லாம இவனுடைய வயிற்றுலயே ஒரு வெட்டிட்டாரு. அதனால இவன் மயக்கம் போட்டு தன்னுடைய கான்சியஸை இழந்துகிட்டு இருக்க இவரும் சரி ஓகே எல்லாம் முடிஞ்சுன்ற மாதிரி பெருமூச்சு விடலான்னு பார்த்தா இவருடைய முகத்துல ஒரு மாற்றம். இல்லனா காணிக்கைக்குள்ள இருக்கக்கூடிய ரெண்டு கோளுடைய பவரும் இவனை அறியாமலே ஆட்டோமேட்டிக்கா வெளியில வர ஆரம்பிக்குது. அதனாலதான் இதை பார்த்து இவர் கொஞ்சம் பயந்து போனதுக்கு அப்புறம் இன்னும் எலவடாது உன்னுடைய உடம்புக்குள்ள இருந்து ரெண்டு கோளுடைய காகுனி வெளியில வருது, உண்மையை சொல்லு நீ கோல் தானா இல்ல வேற ஏதாவது கேட்க ஒரு வழியா வெளியில வந்துட்டேன். இவனுக்குள்ள இத்தனை நாளா இருந்தது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது, ஆனா இன்னைக்கு நான் உன்னை கொல்ல போறதை நினைக்கும் போது எனக்கு சந்தோஷமா இருக்கு. இப்படின்னு இவனுக்குள்ள இருக்கக்கூடிய ஆல்டர்னேட்டிவ் கேரக்டர் வெளியில வந்துருச்சு. அதாவது நம்ம மாஸ்க்
மாஸ்க் மேனுடைய கேரக்டர் இவனுக்குள்ள தானே இருக்கு. அது லைட்டா இவனை வெளியில வந்து எட்டி பார்க்க, ஓ அப்படியா சரி ஓகே நீ யாராவனா இருந்துட்டு போ, இன்னைக்கு என் கையில தான்டா உனக்கு சங்குன்ற மாதிரி சொல்லும் போதே அடுத்த செகண்டே இவன் மாஸ்க் மேன் மாரி ஒரு சொடக்க போட்டுட்டு புயல் வேகத்துல இவருக்கு பின்னாடி வரவும் இவருடைய காதுக்கு தூரத்துல இவர் சொன்ன அந்த சங்கு சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. ஏன்னா மாஸ்க் மேனுடைய பவரே ரொம்ப வேகமா மூவ் பண்ணி கொடூரமா அட்டாக் பண்றதுதான். அதனால இவருடைய கேரக்டர் பிஹேவியர் எல்லாமே இப்ப மாஸ்க் மேன் மாதிரி மாறினதுனால அசால்ட்டா இப்படி மூவ் பண்ணி வந்து இவர் புடிச்சு ஒரு நசுக்கிக்கிட்டே வில்லத்தனமா அந்த பக்கம் சிரிச்சுக்கிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் இந்த பிரிசன் முழுக்க ஒரு கேஸ ரிலீஸ் பண்றாங்க. அதாவது அக்கீரா அந்த வலது கையோடைய அந்த காகுனையை அடிக்கிறதுக்காக ஒரு கேஸை யூஸ் பண்ணா இல்லையா, அதே கேஸை தான் இந்த இடத்துல இருக்கக்கூடிய கோல்ஸ் எல்லாத்தையும் விரட்டணுன்றதுக்காக இந்த இடத்துல ஓபன் பண்ணி விட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா கோல்ஸ் உள்ள வந்ததுல இருந்து எல்லாரையுமே போட்டு தள்ளிடுச்சு இல்லையா, அதனாலதான் முடிஞ்ச அளவுக்கு இருக்கக்கூடியவங்களையாச்சும் காப்பாத்தணுன்றதுக்காக இந்த கேஸை ஓபன் பண்ணி விட்டதும் இங்க இருக்கக்கூடிய கோல்ஸும் புரிஞ்சுக்கிட்டு சரி ஓகே இதுக்கப்புறம் நம்ம இங்க இருந்தா செத்துருவோன்னு இந்த இடத்தை விட்டு கிளம்பி போக ஆரம்பிக்குதுங்க. ஆனா இதே நேரத்துல அம்மானுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி. ஏன்னா அம்மான் அக்கீராவை கூட்டிட்டு எப்படியாச்சும் இந்த இடத்துல தப்பிக்கணும்னு போய்கிட்டே இருக்கான் இல்லையா, அப்படி போய்கிட்டு இருக்கும்போது எப்படி அந்த ரெண்டு பொண்ணுங்களை பார்த்தானோ அதே மாதிரி தான் இந்த இடத்துல நம்ம ஒன் நைட் கோல் யோஷிமுராவை கொடூரமா கொண்டு சாப்பிட்டுட்டு இருக்க மாதிரி இவன் பாக்குறான். ஆனா உண்மை என்னன்னா யோஷிமுராவுடைய உடம்புக்கு மேல இருக்கக்கூடிய அந்த குயின் கே மூலியமா உருவாக்கப்பட்ட அந்த ஆர்மர் இருக்கு இல்லையா, அந்த ஆர்மரை தான் பித்தி இவன் நின்னுகிட்டு இருந்திருப்பான். ஆனா இவன் கேஸுக்கு நடுவுல உட்காந்துக்கிட்டு இது எல்லாத்தையும் பண்றதுனால உண்மையாவே இவன் யோஷிமுராவை தின்ற மாதிரி நம்ம அம்மானுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால இவன் இதுக்கப்புறம் இந்த கோலை விடக்கூடாது, நான் கொன்னே ஆகணும், அன்னைக்கு நான் உயிரோட விட்டு தப்பு பண்ணிட்டேன்னு செம்ம வேகமா வந்து இவனை அட்டாக் பண்ணலான்னு பார்த்தா இவனால தொடக்கூட முடியல. ஏன்னா காணிக்கையுடைய பவர் தான் இப்ப வேற லெவல்ல மாறிடுச்சு இல்லையா, அதனாலதான் என்னடா இவனை அட்டாக் பண்ண முடியல. சரி ஓகே இவனுடைய டெக்னிக்கை நம்ம யூஸ் பண்ணுவோன்னு காணிக்கை எப்படி இவனை தடுத்து நிறுத்தி சமாதானப்படுத்த ட்ரை பண்ணானோ அதே மாதிரி இவன் அட்டாக் பண்ணக்கூடிய ஒவ்வொரு தடவையும் இவன் கிட்ட பேசி பேசி சமாதானப்படுத்த ட்ரை பண்ண காணிக்கையும் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே கான்சியஸுக்கு வர ஆரம்பிச்சிருப்பான். இதனால அம்மானுக்கும் இவனை அட்டாக் பண்றது கொஞ்சம் ஈஸி ஆயிடுச்சு. அதனால இப்படி இவன் கிட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டே அசால்ட்டா இவனுடைய காகுனியை வெட்டி வெட்டி இவனை கொஞ்சம் நார்மல் நிலைமைக்கு கொண்டு வந்த உடனே இங்க பேர ஐபேஜ் கோல் நீ மத்த கோல்ஸ் மாதிரி இல்லாம நல்ல கோலா இருப்பேன்னு நினைச்சேன், அது போக மக்களுக்கும் கோல்ஸுக்கும் நடுவுல ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பை கொண்டு வருவேன்னு நினைச்சேன், ஆனா நீ என்னுடைய எதிர்பார்ப்பை எல்லாத்தையுமே சுக்குநூறா உடைச்சிட்டேன்னு இவன் சொல்லவும் காணிக்கவும் தன்னுடைய முழு கான்சியஸுக்கு வந்துட்டு உடஞ்சு போய் அழ ஆரம்பிக்கிறான். ஏன்னா இவனுக்குமே இவன மாதிரியான ஒரு மைண்ட் செட் தானே இருந்திருக்கும். அதனாலதான் நான் எதுக்கு இப்படி மாறினேன், நான் இப்படி கிடையாதுன்னு இவன் ஃபுல் கான்சியஸுக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த இடத்துல உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்க தடனா மேல இருந்து ஏதோ ஒண்ணு பொழந்துகிட்டு உள்ள வர மாதிரி சத்தம் கேக்குது. அதனால எதுக்கு இந்த மாதிரி சத்தம் கேக்குது என்னாச்சுன்னு மேல பார்த்தா எக்கச்சக்க மனுஷங்க செத்து போய் கீழே விழுந்துகிட்டு இருக்காங்க. ஏன்னா உள்ள இருக்கக்கூடிய காணிக்கையையும் மத்தவங்களையும் காப்பாத்துறதுக்காக இந்த இடத்துக்கு ஒன்னை எவள் வந்திருக்குது. அதனாலதான் மேல இருக்கிற எல்லா சிசிசி மெம்பர்ஸையும் போட்டு தள்ளிட்டு அசால்ட்டா இது உள்ள வந்ததும் அகிரா இதை பார்த்த உடனே இது 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 அதுதானே இது அதேதான் அப்படின்னு ரொம்பவே பயந்து போய் நடுங்கிக்கிட்டு இருக்கா. ஏன்னா இந்த ஒன்னை எவளை பத்தி இவ படிச்சு தெரிஞ்சுக்கும் போதே ரொம்ப பயமா இருந்திருக்கும். அப்படி இருக்கும்போது இவ நேருக்கு நேர் ஒன்னை எவளை பாக்குறா இல்லையா, அதனால இது என்ன பண்ண போதுனே தெரியலையே இவளுக்கு கை கால்லாம் நடுங்கிக்கிட்டு இருக்க. இந்த ஒன்னை எவளும் சடனா இவளை திரும்பி பார்த்துருச்சு. ஆனா இவளை எதுவுமே பண்ணல. அதுக்கு பதிலா கீழே மயக்கம் போட்டு கடக்கக்கூடிய அயோட்டோவையும் காணக்கியும் தன்னுடைய கையில தூக்கி வச்சுக்கிட்டு இந்த இடத்துல இருந்து பறந்து போகவும் அப்படியே இந்த இடத்துல இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சோ கைஸ் இன்னைக்கு நம்ம பார்த்த எபிசோட் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு ஒரு சின்னதா ஒரு நம்பிக்கை எனக்குள்ள இருக்குது. ஏன்னா இந்த எபிசோடு போன எபிசோடு மாதிரி இல்லாம கொஞ்சம் விறுவிறுப்பா தான் இருந்தது. அது போக எண்டிங்கும் ஒரு தரமான எண்டிங் தான். ஏன்னா ஒன்னை எவள் இந்த இடத்துக்கு வரணும்னு அவசியமே இல்ல. அப்படி இருக்கும்போது உள்ள வந்து நம்ம காணிக்கவையும் அயோட்டாவையும் தூக்கிட்டு போயிருக்குதுன்னா இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்றத நம்ம நாளைக்கான எபிசோட்ல தெரிஞ்சுக்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு தெரியாத ஒரு டவுட்டை நான் கிளியர் பண்ணிடுறேன். என்னன்னா காகுஜானா என்ன ப்ரோ அப்படின்னு நிறைய பேர் கேக்குறீங்க. அது ஒண்ணுமே கிடையாதுப்பா. இப்போ எப்படி நம்ம மொபைல்ல வந்து கவர் போட்டு அப்கிரேட் பண்றோம் நம்ம செல்ல, அதாவது டெம்பர் கிளாஸ் எல்லாம் போடுறோமா, இது ஒரு வித்தியாசமா வருது இல்லையா, அதே மாதிரி தான் கோல்ஸும் இன்னொரு கோல்ஸை சாப்பிடும் போது அதுங்களுடைய பவரை எடுத்துக்கிட்டு இன்னமும் ஸ்ட்ராங்கா மாறும். அப்படி ஸ்ட்ராங்கா மாறும் போது காகுனேவை தன்னுடைய முதுகுல இருந்து ஃபார்ம் பண்றது மட்டும் இல்லாம அந்த காகுனேவை வித்தியாசமான ஆர்மராவும் அது ஃபார்ம் பண்ணிக்கலாம், இல்ல ஒரு வெப்பனாவும் ஃபார்ம் பண்ணிக்கலாம், எப்படி வேணாலும் அதை ஃபார்ம் பண்ணிக்கலாம். அதை தான் காகுஜான்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம இந்த காகுஜாவுக்கு ஒன்னை அவளுக்கும் ஒரு மிகப்பெரிய கனெக்ஷன் இருக்குது. ஏன்னா ஒன்னை அவளுடைய சைஸ் பாத்தீங்கன்னா நார்மலான கோல்டை விட ரொம்பவே பெருசா இருக்கும். அதுக்கு காரணமே இந்த காகுஜா தான். ஏன்னா ஒன்னை அவள் எக்கச்சக்க மனுஷங்களை சாப்பிட்டது மட்டும் இல்லாம யாரெல்லாம் தனக்கு துரோகம் பண்ணுவாங்க தப்பு பண்ணுவாங்கன்னு அந்த காலத்துல நினைச்சதோ அந்த கோல்ஸ் எல்லாத்தையும் சாப்பிட்டு தனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த காகுஜா பவரை 100% வெளியில கொண்டு வந்திருக்குது. சோ அதனாலதான் இப்ப ஒன்னை அவளால பறக்கவும் முடியும், அசால்ட்டா எல்லாரையும் சமாளிக்கவும் முடியும். ஆனா நம்ம காணிக்கைவுக்கு இருக்கக்கூடிய காகுஜாவுடைய பவர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா காணிக்கைவுடைய பவர் லெவல் இப்பதான் ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜுக்கு வந்திருக்கு. சோ இதுக்கப்புறம் இவன் கொஞ்சம் கொஞ்சமா தான் தன்னுடைய பவர் எல்லாத்தையுமே வெளியில கொண்டு வருவான். சோ இப்போ இதனால இதுக்கப்புறம் வரப்போற எல்லா எபிசோட்ஸ்லயும் உங்களுக்கு இந்த காகுஜா பத்தின எந்த ஒரு டவுட்டும் வராதுன்னு நினைக்கிறேன். அப்படி இல்ல டவுட் வருதுன்னா கவலைப்படாம கீழே இருக்கக்கூடிய லைக் ஷேர் பட்டனை தட்டி விட்டுட்டு அதுக்கும் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட்
பண்ணுங்க. அப்படி நீங்க பண்ணக்கூடிய அந்த கமெண்ட்ஸோட சேர்த்து உங்களை நான் நெக்ஸ்ட் எபிசோட வந்து பார்க்குற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான்.